AGS Entertainment கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு இருக்கிறீங்க? என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்க. அதனால ஒண்ணு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன். எவிடன்ஸே இருக்கு, அதுல வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவுக்கு தகுந்தாறு போல் அவரோட நீங்க மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும். ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்க வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம், தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறதே எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்றதுனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த இடம், இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து. இங்க யார் வரணும், யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்க எடுத்தாலும் சரி, முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்குமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோட இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பெருசு தவறு இவர் மேல இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேல் இருக்கு. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார்? இவருக்கு அந்த தைரியத்தை, அந்த அனுமதியை கொடுத்தது யார்? அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மேல் நடவடிக்கை. பள்ளிக்கூடத்துல முதல்ல ஏன்னு கேள்வி கேட்க மறுக்கணும். இங்க ஒருத்தர் நாங்கள் உட்கார வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் தன்னுடைய இரு கண்களையும் பறி கொடுத்தவராக இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார், ஒரு தமிழ் ஆசிரியர். ஆனா அவருக்கு கண்ணா இருக்கிறது எது தெரியுமா? அவர் படித்த கல்விதான். அதனால்தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார். மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி ஏதாச்சும் கருத்துக்களை சொன்னா ஏன் அப்படி சொல்றது, எப்படியாவது சாத்தியப்படி சொல்றது தவறியா அப்படி எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார். எல்லா ஆசிரியருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எல்லாருமே படிச்சவங்க தான், எல்லாருமே பட்டதாரிகள் தான், அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே. இந்த கேள்வியை நம்ம இப்ப கேட்கணுமா, அப்புறம் கேட்டுக்கலாமே, வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா நீங்க கேட்காம விட்டுட்டீங்க, அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள், அறிவாளிகள் நீங்க இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால், இது போன்ற பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும். கேட்க முடியாது, நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா, அப்ப அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும். அதனால்தான் அவர் கேட்டார், இது எப்படியா சாத்தியப்படும், பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே, நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக, நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்னைக்கு நான் சங்கர் சாரை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அதனால்தான் அவனை மேடையில் உட்கார வச்சு அவருக்கு நான், அதுவும் தமிழ் வாத்தியார், தமிழ் என்னைக்காச்சும் நம்மளை கைவிடுமா? முத்தமிழர் கலைஞர் காலத்திலிருந்து தமிழ் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இது போன்ற பிற்போக்கு சிந்தனைவாதிகிட்ட நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஆக நம்முடைய தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பகுத்தறிவோட, அன்பில் மகேஷ் பொய்யாமலே பேசுறாங்கிறதுக்காக அதை நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் தந்தை பெரியார் சொன்னார். நானே சொன்னாலும் தயவுசெய்து ஒத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எது என்று சொல்ல, மனிதன் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கின்றது, விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது. ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது, பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் போது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்குமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோட இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே, பொம்பளை பிள்ளைங்க நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க நம்ம வீடு என்று வரும்போது அந்த வீட்டுக்கான முதன்மையானவர் யாருன்னு பார்த்தா நீங்க தான். பெண்கள் மட்டும்தான் சேமிச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்னு கத்து கொடுத்தாங்க மற்ற உலகத்துக்கே நம்முடைய பெண்கள் மட்டும்தான். ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பகுத்தறிவோடு ஒவ்வொருத்தையும் சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அனைவரும் சமம், இதுல ஏற்றத்தாழ்வு எதுனா படிச்சுன்னா எல்லாருமே சமம் தான். கல்வி மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத சொத்து. ஏன் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். பல இலக்கணிய காவியங்களே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்றது, வெள்ளம் வருகின்றது, சர்டிபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதை மீட்டது கூட நம்ம வந்து நிர்வாக மீட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீ படிச்ச படிப்பு உன்னை விட்டு போகாது. உன் சர்டிபிகேட் தீயில எரிஞ்சு போகுதா? சர்டிபிகேட் தீயில எரிஞ்சு போகலாம்.
ஆனா நீ கற்ற கல்வியோட அறிவு உன்னை விட்டு அது விலகி போகாது. பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஐயோ ராஜாக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான்ப்பா பேசணும்லாம் கிடையாது. நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னுடைய அறிவு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார்ந்து இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றது. அதனால்தான் எல்லாம் நீங்க பெரிய ஒரு வசனம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காடு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவான்ப்பா, காசு இருந்தா நம்மகிட்ட புடுங்கிட்டு போயிடுவான்ப்பா, கல்வி படிச்சுக்கப்பா, கல்விதான்ப்பா நம்ம கிட்ட இருந்து எவனாலும் திருட முடியாதுப்பான்னு சொல்றான் பாத்தீங்களா. அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து, இந்த இடம் இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து, இங்க யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். வரவங்க எல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவருமே முதல்ல ஒரு நிர்வாகம் என்று நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும், யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள். நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில பாடத்திட்டத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னார், நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் எதுவென்று சொன்னால் நமது கல்விதான், நம்முடைய மாநில கல்விதான் என்று அவர் பெருமையோடு இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்கா நாட்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, பொதுவாக கல்வி என்று வரும்போது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு, முன்னேற்றத்திற்கான அறிவு என்று மிகப்பெரிய ஒரு பதிவு நீங்க போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. தவறுகள் யாரு செய்தாலும் சரி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது. தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் யார் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிகப்படியாக மார்க் வாங்குறதுனால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது. நல்லது கெட்டது எதுவும் தெரிஞ்சு நான் முடிவு எடுக்கிறேன் பாத்தியா, அதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது நம்ம வழக்கம். அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அது காரணமானவர் யார் என்பதை, ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக அது நாங்கள் நடக்க போகிறது. அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக 30 ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். வித்தின் 3 to 4 டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாம யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக ஒவ்வொரு மாசம் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணுவதாக இருந்தாலும் சரி, ஓரலாக நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் கொடுக்க நம்ம இவ்வளவோ சொல்லியிருக்கோம். நாங்க அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிகளை கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா இல்லது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை. ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ன்றதே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன்னா, இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரொமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்க, நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது நான் தெரிஞ்சு. கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு தேவை. எவிடன்ஸே இருக்கு, அதுல வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவுக்கு தகுந்தாற் போல் அவரோட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும். இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்னது 3 நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 நாள்ல உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கணும். இல்லை நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க கேட்குறீங்க, அது எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு. எனக்கு விசிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன். ஆளாளுக்கு வந்து எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும். அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துக்காங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசு நடத்திருக்கோம். எந்த விதத்திலையுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்றேன். நான் அவன் சொல்ற NEP கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினீங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்கோம். அதனால நீங்க தயவுசெய்து அதை இதை நீங்க முடிச்சு போடலாம். ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வருகிறான், அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்தியிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுட்டு தான் அவன் போட்டுருக்கோம். தவறு இவர்கள் மேல இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேல் இருக்கு. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேல் நடவடிக்கை. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai.